ஒரே ஒரு கடனுக்காக அந்தாண்டு சிறையா? ஆளுநர் ஒப்புதலா? ஆமாம், இது உண்மைதான். தமிழக அரசின் புதிய சட்டம் இப்போ அதிகாரப்பூர்வம். நீங்க இஎம்ஐ வாங்கியிருக்கீங்களா, லோன் கொடுத்தீங்களா அப்படின்னா இந்த சட்டம் உங்களை நேரடியாக பாதிக்கக்கூடும். இந்த சட்டத்தின்படி கடன் வசூலிக்க வலுக்கட்டாயம், அச்சுறுத்தல், தூண்டுதல் செய்தா 5 ஆண்டு சிறை பிளஸ் Rs 5 லட்சம் அபராதம். பைனான்ஸ் கம்பெனிகள், மைக்ரோ ஃபைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் இனிமேல் கட்டுக்கோப்பில்லாமல் வசூலிக்க முடியாது. மக்கள் பாதுகாப்புக்கான நல்ல முயற்சிதான். ஆனா நண்பரா கொடுத்த கடனுக்கும் இந்த சட்டம் வருமா? இந்த சட்டம் நல்லதா, அபாயமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதையும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரைம் பஸ்டர் நியூஸ். இதற்கான ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்லாம் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.